நம் மேல கரிசனை உள்ளவராக அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே மனம் கசந்து நான் இந்த தவறு செய்துட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னித்து விடும் என்று தேவனிடம் மன்னிப்பு கேட்கும் போது நிச்சயமாக அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். அவர் உங்களை சொந்த பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொண்டு உங்க பாவங்கள் அத்தனையும் தேவன் மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இதே வசனத்துல இன்னொரு பகுதியில போடப்பட்டிருக்கிறது, உங்கள் மேல் மனதிருகும்படி தேவன் எழுந்திருப்பாராம். நமக்கு மனம் இறங்கும்படி இவர் காத்திருக்கிற தேவனாக மாத்திரம் இல்லாமல் நமக்காக மனதுருகும்படி அவர் எழுந்திருக்கிற தேவனாக, எழுந்தருளுகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய மனதுருக்கமும் தேவனுடைய இரக்கமும் மிகவும் முக்கியமானதா இருக்கிறது. ஆகவே தேவனிடம் கிட்டி சேர வேண்டும் என்று விரும்புகிற, அவருடைய சொந்த பிள்ளையாக நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனே என்னை மன்னியும், உம்முடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்று தேவனிடம் செல்லுவதற்கு, அவரிடம் ஐக்கியம் கொள்ளும்